அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாய் வீட்டு நெய் சோறு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கீ ரைஸ். பாய் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஆனாலே பார்த்திங்கன்னா ஒன்று பிரியாணி இருக்கும். பிரியாணி இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக நெய் சோறு இருக்குங்க. அந்த நெய் சோறு எங்கள் மெத்தடில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் சோறு செய்கிறதுக்கு நம்ம சாப்பாடு பச்சரிசி வாங்கிக்கிறணுங்க. இதை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பாஸ்மதி அரிசியில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பச்சரிசியில் தாங்க செய்ய போகிறோம். நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கர்லேயே எப்படி நம்ம தம் போட்டு நெய் சோறு செய்கிறதுன்ற மெத்தடில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கர் தாங்க எனக்கு அடிகனமான பாத்திரம். நீங்கள் தம் போடுற மெத்தட்லேயே அடிகனமான பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை விட நெய் அதிகமாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் பாதி நம்ம எண்ணெய் எடுத்துக்கிறணுங்க. நான் ஒரு 40 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு பிறகு நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் என்ன ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நெய் சோறுடைய கலரே மாறிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சோறுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கையளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ ஒரு கொஞ்சம் மூளை கொத்தமல்லி புதினா இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்டலாம் இல்லைங்க. ஒரு 2-3 கிளறி விட்டாலே நமக்கு போதும். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு சின்ன தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி சேர்த்து நமக்கு ரொம்ப வதங்கணும்டலாம் இல்லைங்க. சும்மா 2 கிளறி விட்டால் போதும். ஏன்னா நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வரக்கூடாது. முழுசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு அலாக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 அலாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சரிசிக்கு நான் அளவு சொல்கிறேன். அந்த கணக்கில் நான் தண்ணி அளவு அளந்து எடுத்திருக்கேங்க. அதை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அரிசி ஊற வச்சுருக்கிறத நம்ம இதில் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு முறை கிளறி கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் கிளறணும்னு இல்லை, அரிசி உடஞ்சி போயிடும். இடையில ஒரு 2 நிமிஷம் விட்டு கிளறி கொடுங்க. நமக்கு தண்ணியும் சோறும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு தம் போட முடியும். இப்போ பாருங்கள், நான் 2 தடவை இடையில திறந்து பார்த்துருக்கேங்க. அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியும் சோறும் ஒன்றோட ஒன்று நம்ம ஒட்டி வந்துடும். தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்ததுக்கு பிறகு நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளையும் புதினா இலைகளையும் சேர்த்துக்கிறேங்க. அது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் நெய் கூட ஒரு 2 ஸ்பூன் விடலாம். நான் சேர்த்துக்கலைங்க, ஏன்னா முன்னாடியே நம்ம நெய் அதிகமாக விட்டுருக்கிறதுனால. இப்போ இதில் நம்ம மூடி விட்டுருவோம். இதை நம்ம விசில்லாம் அடிக்க விட போகிறது இல்லைங்க, தம் தான் போட போகிறோம். அதனால் நான் நல்லாவெலாம் மூடலை, சைடாக தாங்க நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பழைய பேனையோ இல்லை தோசைக்கல்லையோ நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக சூடானதுக்கு பிறகு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் குக்கரை இதுக்கு மேலே நம்ம தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நெய் சோறு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் தம் முடித்து நல்லா ரெஸ்ட்டு விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நமக்கு நெய் சோறு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா திறக்கும் போதே அவ்வளவு நெய் சோறு மனம் வீடு முழுக்கவே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா உங்களுக்கு உதிரியாகவும் வரும். சூடோடு இருக்கும்போது ரொம்ப போட்டு கிளறாதீங்க, அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளவுதாங்க, நமக்கு பாய் வீட்டு நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த மெத்தடில் நீங்களுமே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.